அதுக்கு பிறகு குண்டர் சட்டத்தில் அதாவது சாட்டைக்கு 1 வருஷமா பெயிலே கிடைக்கல, நான் பெயிலபிள் தானே அது. அதற்கு பிறகு எப்படி பெயில் கிடைச்சதுன்னா, என்னுடைய பிரைவேட் பார்ட் ஆண்குறி அழுகிடுச்சு, அதனால எனக்கு நீங்கள் பெயில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதாவது உலகத்திலேயே பெயில் கிடைக்கிறதுக்கு என்னுடைய டெயில் அழுகிடுச்சு அப்படின்னு காரணம் சொன்ன ஆளு நீனாயா? தாவேகா பகாமாஸ் கட்சி, தாவேகா பகாமாஸ். விஜய் சொல்லிட்டாப்லையா பகாமாஸ் கட்சி அப்படின்னு. தாவேகா பகாமாஸ் ஆயா இன்னைக்கு டேட்டுக்கு 25% கையில் வச்சிருக்காங்க ஓட் பர்சன்டேஜ். நீங்கள் 15 வருஷமா முக்கி 8%. அதையும் தாவேக்காரன் லவட்டிட்டு போயிட்டு வச்சுக்கலேன், வர எலெக்ஷன்ல நீ 2% தாண்டுவே. நீ விஜய் வந்து கை கட்டி நின்னார் இப்படி ஜோப்பில் கையை. இப்போ தலைவா பட பிரச்சனைக்கு கை கட்டி நின்னாராம். அதை ஒரு மோக்கிங் பண்ணுறாராமா. ஒரு தலைவா பட பிரச்சனைக்கு படம் நின்று போச்சு, அதில் வேலை செஞ்ச லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, அந்த குடும்பம் வாழணுன்ட்டு இந்த இடத்துல என்ன லாக் பண்ணிட்டாங்க, என்னால் அந்த மக்கள் பாதிக்கக்கூடாதுன்னு கைகட்டி நின்று வீடியோ போட்டது உண்மைதான். ஒரு தலைவனுக்கான அழகு தான், என்னால் யாரும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அப்படி கை கட்டினாரு. உங்கள் அண்ணன் மாதிரி ஹைகோர்ட்டில் போயிட்டு விஜயலட்சுமியை ரேப் அண்ட் எஸ்கேப் கேஸ்லையா போய் கை கட்டி நின்னாரு.